காலேஜ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 25 தான் பார்க்க போகிறோம். சில வீட்டில் போகலாம். இப்போ வந்துட்டு வேஸ்ட்லேண்ட் மேப், அதாவது நான் வந்துட்டு ஒரு ரொம்ப நாளாகவே வீடியோ போடல, ஒரு 4-5 நாளாக வீடியோ போடல. வந்துட்டு ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட் அது இதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால் வரலை, ஸோ வீடியோ போடல. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் மட்டும்தான் இருப்பேன். அடுத்து போகப்போ கிரி வருவான். கிரி மட்டும்தான் வருவான். சுதீஷ் வந்துட்டு வரமாட்டான். ஏன்னா சுதீஷ் கூப்பிடல, அவன் படிச்சுட்ருப்பான், பொண்ணு கூப்பிடல. கிரி கூப்பிட்டான், வீடு எடுக்கலாமான்னு கேட்டேன். சரி எடுக்கலான்னா சரி அப்படின்னு வந்துட்டோம். பொரிட்டோ போனாஸா இந்த மேப்பு விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் மட்டும் தனியாக எப்படி பேசுகிறேன்னு தெரில. நல்லா பேசுகிறான்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ண மாட்டீங்க, அதனால சொல்கிறேன். ஹீரோ குதிக்க மாட்டேறான். நம்ம இதில் ஜெயிப்போமான்னு தெரியலை. ஜெயிப்போன்னு நான் நம்பலை, இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். நான் தனியாக பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று பேசி விட்டுறேன். எப்படிங்க நான் பேசுறது? ஐயோ என்னோட தள்ளி விட்டுலாம் போகிறேன். கோட் 976. ஐயோ இந்த பொரிட்டோ வேறு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சாஸ் அடிக்குதுங்க. ஐயோ சாஸ் அடிக்குது. பொரோட்டான்னு பொரிட்டோ அடிக்குது. அப்படியே நிற்கிது. அப்படியே வந்துட்டேன். குவாலிஃபை ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆயிடுவானா? ஹாய் ப்ரோ, பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். எலும்புக்கூடு ப்ரோ, எலும்புக்கூடு கரேபியன். 4 குவாலிஃபையர்ஸ். நம்ம எப்படியாவது குவாலிஃபை ஆகிறோம். பிங்கா. அதுக்கப்புறம் நான் இந்த நான் ஒரு மேப்பு நானே ஒர்க் ஷாப்பில் போய் கிரியேட் பண்ணேன். அது உங்களுக்கு காட்டணும்னு தெரியல, பார்ப்போம். என்னை மட்டும் விட்டுறா, என்னைய மட்டும் விட்றா. ப்ரோ கார்த்திக் ப்ரோ ப்ரோ ஆல்ரெடி 2.5 நிமிஷம் எடுத்துட்டேன்டா. 3 நிமிஷம் எடுத்துட்டேன்டா. அது எடுத்துட்டேன். லக்கி வீல் ஸ்பின் பண்ணுறேன்டா. லக்கி வீல் ஸ்பின் பண்ணி 5 டைமண்ட் எடுக்க போகிறேன்டா. 5 டைமண்டா? வேண்டரர் கொடுத்துருக்காங்கடா. இவனுக்கு வேற நெட்வொர்க் என்னமோ ஆகுது. சபா, இவன் கூட விளாட்றதுலேயே இதுதான் கஷ்டம். அதான் சுதீஷ் கூட மட்டும் விளாட்றேன். டேய் கிரியே, கேக்குதாடா? டேய் மண்டையா, கேக்குதாடா? கட் பண்ணிட்டான். நான் அப்படியே ஒர்க் ஷாப்பில் போயிட்டு என்னோட லெவலை காட்டுறேன். ஏபிஜே ஒன்று கோடு வந்துட்டு இங்கே டிஸ்பிளேல போட்டிருக்கேன், பார்த்து நீங்கள் விளாண்டுக்கோங்க. ஓகே, அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் போவோம். ப்ளே கன்ஃபார்ம். ஓகே, உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே என்ன இருக்கு பார்க்கலாம். அதான் பார்க்கணும். எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது பாருங்க. சர்வர் இஷ்யூவா? அடிக்கடி இப்படி தாங்க ஆகுது என் லெவலுக்கு போனால். மை லெவல்ஸ் வெளியே போயிட்டு வரலாம். க்ளோஸ் ஆல் கொடுத்து வரேன். ஓகே, இப்போ திரும்ப போய் பார்ப்போம் வருதானு. கிரியேட் கம்ப். ஓகே
நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், யார் வேணால் போய் விளாண்டுக்கலாம். விளாண்டுட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஃபஸ்ட்டு விளாடுவீங்களான்னு தெரியல. அங்கே நான் மட்டும் இருக்கேனா இவ்வளோ தூரம் ஃபினிஷ் லைனுக்கு. இப்போ வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடி போனால் செத்து போயிடும். அதனால் இப்படி கிராஸ் வேணாம் உங்களுக்கு சொல்லித்தரல, நான் பாட்டுக்கு விளாட்றேன். சொல்லி தந்தால் உங்களுக்கு அப்போ அந்த 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 இது ஃபீல் வராது. ஃபஸ்ட் டைம் விளாட்ற மாதிரி. ஹோம்ஒர்க் பண்ணிட்டேம்மா. ஆமாம். ஐயோ இங்கே வந்துட்டு செக் பாயிண்ட் கொஞ்சம் இப்படி இப்படி தான் இருக்கும். கிரி வேணாம் கைஸ். இப்போ வந்துட்டு கிரி பார்ட்டி கேட் பண்ணிட்டானாமா, இன்விடேஷன் கொடுக்குறானாமா, ஜாயின் பார்ட்டி கொடுக்குறா. ஓகே பேசுறா. கிரி மட்டும் வாய் மூடிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஏய் நம்ம சுதீஷ் தான் எப்போ பார்த்தாலும் அப்படி இருப்பான். சரி என் வீடியோலாம் பாப்பியாடா? பாப்பேன். பாப்பியா? சாரி மை ஃப்ரெண்ட், நான் உன் வீடியோ பார்க்கறது. சரி பின்ன என்னடா தானும் வீடியோ போட்டு எப்படா பார்க்கறது? எங்க போறா சூப்பர்மேன்? எங்க போறேன் சூப்பர்மேன்? என்ன கோஸ்டிங்க முடிக்கிற மாட்டாங்களா அவங்க? குதிச்சிட்டியா? டேய் உனக்கு என்னடா ஆச்சு? அப்படியே நீ தள்ளி விட்டான் ஒருத்தன். அம்மா டேய் நான் பாட்டுக்கு போய் இருந்தேன்டா, ஓடி போய் தெரியாம முழிட்டேன்டா. வாடா கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைம்ப். டேய் வாடா. டேய் ஜிரி. டேய் சோப்பு கேமர். என்ன? வா இங்கிலீஷ் கொடுத்துட்டா இருக்கேன். ஆடு போகுது. என்னங்க இது? கிரி ஃப்ரெண்ட், சர்வர் இஷ்யூ கிரி ஃப்ரெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைம் போலாம். டேய் என்னடா கண்டினியூ பண்றேன். ஓகே இப்போ கிரி வந்துட்டான், போலாம். ஓகே. ஓ 8 பேரா? சரி 8 பேர் 10 பேர் என்ன பண்றது பேர்? ஒரே ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டியாடா? தமிழ் மட்டும் இருக்கு. சோசியல் எஸ்எஸ் எஸ்எஸ் அது வந்து படிக்கணும். அதான் ரீட் பண்ணிட்டியா? தட்ஸ் மை பாய். தட்ஸ் மை பாயா? கீழே விழுறாரா? மை பாய் இல்ல கீழே விழுறா. கீழே விழுறாப்புல ரெட் கேம். ஐயோ நான் போயிட்டேன். ஐயோ ஒருத்த முன்னாடி போயிட்டான். டேய் நம்ம மட்டும் வரவே மாட்டேங்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னடா யூ? டேய் என்னடா இந்த பைப்புல நான் பார்க்கவே இல்ல. நான் பார்த்தேன். இதோ ஜெயிக்கிறேன். போயிட்டேன். ட்ரிபிள் பிளாக் டேஷ். நான் சொல்றேன்ல அதுக்கு வாழ நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி அபெக்டட் அவனிவோ அபெக்ஷன் அவனிவோ அப்படின்னு தெரில. ஸோ 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 ஜிரி என்ன
சரி சுதீஷ் வரானா? கேட்டியா? சுதீஷ் வரது டவுட் தான். எப்படியாவது ஒரு பார்ட் எடுத்து விட்டு காலைல அப்டேட் பண்ணி விட்டுறணும். அப்லோட் பண்ணி விட்டுறணும். ஓ இப்படிதான் சொல்ற ஒவ்வொரு காலத்துலயும். ஆனா நடக்கதான் மாட்டேது. ஒவ்வொரு ஜென்மத்திலயும் இப்படிதான் சொல்றேன். டேய் நான் எப்பவுமே ஒரே பேச்சு தான்டா. இன்னைக்கும் நாளைக்கும் ஒன்று தான்டா. இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணுதானே? என்னடா ஒண்ணு? நான் பேசுகிற பேச்சு தான்டா. நான் இன்னைக்கும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நாளைக்கும் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஓ என் பேச்சு எனக்கு மாறாது. இப்படி போய் கீழே வந்துட்டோம் பாரு. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். இப்படி போறோம் பாரு. இதான் திறமை. ஏலே ஃபர்ஸ்ட் குவாலிஃபை பர்சனல் பெஸ்ட்டே வச்சுட்டேன். டே ஜிரி எப்படி குவாலிஃபை ஆறா பாருங்க. எப்படி குவாலிஃபை ஆறா அப்புறம் நம்ம தலைவர். இதால ப்ரோ பிளேயரோட அருமை அருமை. இங்க இட்டாச்சி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் குவாலிஃபை ஆகிட்டு கீழே ஒன்று பார்க்குறாரு. நான் இவ்வளோ நேரம் அவர் குவாலிஃபை ஆகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இட்டாச்சி அப்படின்னு ஒருத்தர் அங்கிட்டு லாஸ்ட்ல அந்த ஆகாயம் காப்பீரைட் போட்டு வானே இந்த பாட்டும் தான் நல்லால என்று தெரியுமே இருந்தாலும் பாடுவேன். என்னது? மம்மி ஸ்கின் இருக்குலடா, மம்மி ஸ்கின். ஆமாண்டா, அந்த ஸ்கின் தான்டா எங்க அக்காவோட ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி ஸ்கின். என்னோட ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி ஸ்கின் டி ஹேட்டர். டி ஹேட்டர் இல்ல, லியோனிதாஸ். லியோனிதாஸ்னா சிங்கம். சிங்கமா? ஆமா. அது அது எப்படி? அது வந்து உங்க அப்பா எங்க அப்பா போன்ல, எங்க அப்பா போன்லயே அந்த லியோனிதாஸ் வந்தது இல்ல. இந்த போன்ல தான்டா இருக்கு. எங்க அப்பா போன்ல ஸ்கின்னே இல்ல, லெஜெண்டரியே ரேர் மட்டும் தான்டா இருக்கு. அப்ப முதல்லலாம் நீ எந்த செல்ல பண்ணிட்டு இருந்த? ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு 2-3 லெஜெண்டரி வச்சுருந்தேன். அப்போல்லாம் லெஜெண்டரி கிடைக்கிறதே பெரிய பெரிய விஷயம். 2-3 லெஜெண்டரி, ஒரு லெஜெண்டரி வச்சுருந்தேன், ஒரு லெஜெண்டரி வச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு லியோனிதாஸ் ஒரு படை வீரர் ஸ்கின்னு, ரெட் கலர் படை வீரன் ஒன்று ஒருத்தர் இருப்பான், அவன் வச்சுருந்தேன். ஷென்யான் அப்படி பேரை வச்சுட்டு இருப்போம். அவனை வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா பூச்சி வந்துருச்சாடா ஃபோனில்? டே மம்மி இதுலேயே குவாலிஃபை ஆகிட்டான்டா. ஏய் ஜிரி எப்படியோ வந்துட்டான் ஜிரி. வந்துட்டு எப்படியோ on to the final round. Here we go. 1 2 3. பாப்பா எலிமினேட் ஆவே. பாப்பா 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 பாப்பா. டேய் இட்டாச்சிடா, இட்டாச்சி இட்டாச்சிலடா, அது பேர் பாப்பாடா. டேய் இட்டாச்சி ஹேஷ்டேக் என்ன அட்மிஷன்ல போட்டாச்சா? என்ன அட்மிஷன்ல போட்டாச்சா? என் தம்பிக்கா 3 வயசு தான் சேர்ப்பேன்ட்டாங்களா? 3 வயசுல சேர்க்க மாட்டாங்களாம். புரியல. 3 வயசுல தான் சேர்ப்பாங்களாம், 3 வயசுல சேர்க்க மாட்டாங்களாம். அதுக்கு அவனுக்கு எத்தனை வயசு? 3 ஆக போகுது. ஜூலை வந்தா 3. ஜூலை பிறந்தவனா? ஜூலை பிறந்த ஆளு. அவன் ஜூலை.
டேய் மம்மி மண்டையன் போயிட்டான்டா. மம்மி மண்டைய போயிட்டானா ஃபோனை கீழே போட்டேன். என்னடா மம்மி மண்டையன் போயிட்டான், ஒரு கிரௌண்ட் கூட அடிக்கல, அசிங்கமாக போச்சு. டேய் நான் ஃபஸ்ட்டு சுதீஷ் கூட விளாண்டப்ப என்ன ரவுண்டு விளாண்டேன்னு சொல்லு. ஐயோ கிரி 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 சரி சரி நிமிஷம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. விஷயம்